நான் ஒரு ஃபேனுங்க. ஓகே, நீ ஒரு ஃபேன். என்ன அடிக்கிறது, சட்டை அடிக்கிறது அதெல்லாம் ரைட் ஓகே. டீம் பஸ் வர போகும்போது ரொம்ப ஃபன்னான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. சிஎஸ்கே டீம் பஸ், அந்த பஸ்ஸுக்குள்ள தலைவன் இருக்கான் போல, மற்ற வெளிநாட்டு பிளேயருங்க இருக்காங்க போல. அப்படி ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ண போகும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய பிராண்டு. என்னை வேறு மாதிரி ஒரு லைஃப் கொடுத்துட்டாங்க சிஎஸ்கே. 2019 யூகே லண்டன் போயிட்டு வந்தேன், வேர்ல்ட் கப். இன்னொரு ஒரு வாரத்தில் யூஎஸ் போக போகிறேன், இந்தியா T20 வேர்ல்டு கப்பும் பார்க்க போகிறேன். இது எல்லாமே நம்ம உண்மையிலே கிரிக்கெட்டை நேசித்தோம். ஆர்சிபியில் ரொம்ப ஹர்ட் ஆனது டிகே அவரோட ரிட்டையர்மெண்ட். இல்லை, டிகே அதை பற்றி சொல்லி ஆகணும். ஓப்பனாகவே என்கிட்ட சொல்லியிருக்காரு, சிஎஸ்கேல விளாட்ணுண்டா நான். அப்படியா? நீங்கள் ஏன்டா இப்படி இருக்கீங்க, நீங்கள் எங்கள் டீமுக்காக கேகேஆரில் இருக்கும்போது நீங்கள் ஏன்டா இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களுக்காக சப்போர்ட் பண்ணனால ரொம்ப பண்ணுறீங்கண்ணா நீங்கன்னு. இப்போ சொல்கிறேன், யாராவது ஒரு பிளேயர் 42 வயசில் கூட்டின்னு வந்து அந்த பாலத்துக்கு எங்கள் அடிக்க சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறதே விட்டுட்டேன். நான் ஓப்பன்டாக சொல்கிறேன். கிரிக்கெட் சார், அது வரமா வச்சுருங்க சார். தோனி அண்ணன் அவரையும் வரமா வச்சுருங்க. இந்த டிஷர்ட்டில் தோனியும் போட்டு வைக்கிற ஜெர்சி எவ்வளோ சேலாகுது தெரியுமா அந்த பேருக்காக? வேற கிரிக்கெட்டோட பேரே பார்க்க முடியாது ஜெர்சியில். அந்த எவ்வளோ பேர் அவர் வாழ வைக்கிறார் தெரியுங்களா? தோனி தண்ணி பாட்டில் விற்கிறவங்க, ஜெர்சி விற்கிறவங்க, ஃபேஸில் பெயிண்ட்டு, அந்த பேர் ஒரு சரித்திரத்தையே புரட்டி போட்டுருக்குது. ஒரு நாள் வரலாறு வந்து இன்னும் எத்தனை வருஷம் காலம் நம்ம இருக்கும்னு தெரியல, ஒரு 100 வருஷம் கழிச்சு தோனின்னு போட்டு ஒரு பெரிய மியூசியம் இருக்கும். அது உள்ளே போய் நம்ம எல்லாமே கற்றுன்னு வெளியே வரலாம். இந்த ஸ்கூல் தோனி ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கும் பாருங்க. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, தல தோனி அவர்களோட தீவிர பக்தன் அப்படின்னு இவரை சொல்லலாம், சரவணன் ஹரி பிரதர் நம்ம கூட இருக்காங்க. சின்ன வருத்தம் இருக்குதான் செய்யும். வருத்தம்லாம் இல்லை சார், ஸ்போர்ட்ஸ்னாலே நம்ம டுவாடை எல்லாமே வைக்கிறோம். வருத்தம் வந்து எனக்கு தோத்ததுக்காக எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ஏன்னா தலைவன் எங்களுக்கு நிறைய காமிச்சிருக்காரு, வெற்றி நிறைய காமிச்சிருக்காரு. தோத்தான் அதுலேருந்து எப்படி மீண்டும் வெற்றி பெறணும்னு அந்த ஸ்கில்லையும் எங்களுக்கு தலைவன் கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் நிறைய கருத்துன்னு இருக்கோம். வருத்தம் வேற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு. வேற அதுதான் இன்னைக்குமே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஆர்சிபி டீம் அன்னைக்கு அவங்க பண்ணதுதான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா சீசன் பிகினிங்லேருந்தே வந்து எனக்கு விராட் கோலி கையில் ஒரு ஐபிஎல் ட்ராஃபி இருந்தால் ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா ஏங்க யாருமே இல்லைங்க அவர் மாரி ஒரு பிளேயர் வேர்ல்டுலேயே யாருமே கிடையாது. விராட் கோலி மாரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து யாருமே கிடையாது. அன்றைக்கி ஏன் ஃபேன்ஸ் அவ்வளோ எமோஷ்னல் ஆகி எவ்வளோ ட்ரீட் பண்ண. எனக்கு நான் ஒரு ஃபேனுங்க. ஓகே, நீ ஒரு ஃபேன். என்ன அடிக்கிறது, சட்டை அடிக்கிறது அதெல்லாம் ரைட்டு ஓகே. டீம் பஸ் வர போகும்போது ரொம்ப ஃபன்னான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அது சிஎஸ்கே டீம் பஸ், அந்த பஸ்ஸுக்குள்ள தலைவன் இருக்கா போல, மற்ற வெளிநாட்டு பிளேயருங்க இருக்காங்க போல். அப்படி ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ண போகும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுதானே வருத்தமே தவிர ஸ்டில்லும் நாங்கள் தோற்றதுக்காக என்றைக்குமே நான் கவலைப்பட்டதில்லை. ஏன்னா நிறைய வெற்றிகள் கொடுத்த கேப்டன் எங்களுக்கு அவர். அதனால் இப்போவே எங்களுக்கு அந்த ஆர்சிபி பண்ண வருத்தம் தான். இன்றைக்குமே ஒன்று ஆனஸ்ட்டாக நாங்கள் சொல்லுவோம், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்போ வேணாலும் நீங்கள் சேப்பாக்கம் ஸ்டேடியம் வரலாம், உங்களுக்காக சிவப்பு கம்பளம் விரித்து நாங்கள் காத்து கொண்டு இருக்கோம். ஆனால் உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமான்னு தெரியல, நாங்கள் பெங்களூருக்கு வந்தால் நாங்கள் சேஃபாக இருப்போம்னு. எனக்கு அந்த பயம் இருக்கு. இப்போ இருக்கு எனக்கு. ஆனால் நம்ம சொல்லிடலாம், நீங்கள் நான் அது கேரண்டி சார். நீங்கள் வாங்க சென்னைக்கு, மலர் கொத்து கொடுத்து சிவப்பு கம்பளம் விற்று உங்களை வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆக்சுவலாக நான் ஒரு ஆர்சிபி ஃபேன் வந்து காஷ்மீர்லேருந்து ட்ராவல் பண்ணி பெங்களூர் வந்திருக்காரு. அவரு அங்கே வந்து ஏமாத்திட்டாங்க. ஒரு பெங்களூர் ஆர்சிபியை சார்ந்தவங்களே அங்கே ஏமாத்திட்டாங்க அவரை. அந்த ஆர்சிபி ஜெர்சி லான்ச்சோடைய டிக்கெட்டை கொடுத்துட்டு மேட்ச் டிக்கெட் கொடுத்துட்டு ஏமாத்திட்டாங்க. அவர் வந்து இங்கே சென்னை வந்துட்டார். சென்னை வந்தவொடனே நான் இங்கே சென்னையில் கிடையாது, இங்கேருந்து நம்ம லோக்கல் பசங்க வந்து ரிகவர் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணாங்க. இவர் வந்து ஆர்சிபி ஃபேனு, விராட் கோலி கேம் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, இவர்கிட்ட டிக்கெட் இல்லைன்னு சொல்லி. நான் அப்போ அந்த டைமில் இங்கே இல்லை, திருவனந்தபுரத்தில் இருந்தேன் நான். அந்த வீடியோவில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, அவர் பத்திரமா பார்த்துங்க, நான் ஒரு 2 நாளில் வந்துடுவேன், வந்த நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு. அதேமாதிரி 2 நாள் வந்தோடனே அவரை பார்த்து அவரை டேக் ஓவர் பண்ணி என் ரூமில் ஸ்டே பண்ணி வச்சுக்கின்னு அதை பார்த்த பசங்களும் சென்னை பசங்க தான் 3 நாளாக அவர் ரிகவர் பண்ணி பார்த்துனாங்க. அந்த ஃபேனை நான் என்னுடைய டிக்கெட்டுக்கு மேட்சுக்கு கொடுத்து அவரை கூட்டின்னு போயிட்டு ஒரு ஆர்சிபி ஃபேன் தான் பார்க்கல, ஒரு ஃபேன் விராட் கோலி வெறித்தனமான அந்த ரசிகர் அங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அதனால நான் ஒரு எமோஷனலாகி அந்த ஃபேனை கூட்டின்னு போயிட்டு அவன் ஸ்டேடியமில் அவ்வளோ என்ஜாய் பண்ணான். அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்படி இருந்த எனக்கு கடைசி மேட்ச் முடியும் போது அதே ஆர்சிபி ஃபேனு என்னை யாருமே ட்ரீட் பண்ணும்போது, என்னன்னு இல்லை சிஎஸ்கே ஃபேன் எல்லாருமே பண்ணும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமோட ஃபீலிங் தான் சார்.
நம்ம கூட பிறந்த அண்ணனே நம்மள கழுத்து பூச்சி வெளியே தானே இருக்கும். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப ஒஸ்டாவே அதுதான் ரொம்ப கஷ்டம் எனக்கு. மறப்போம் மன்னிப்போம், நாங்க அதெல்லாம் மறந்துட்டோம். ஆனா இப்போ கூட எனக்கு வந்து எங்களுக்கு அது அந்த தாட்டே இல்ல. நீங்க வாங்க, நாங்க வந்து 49 ஃபார் நாங்க ஆல் அவுட் ஆனா கூட ஆர்சிபி ஜெயிச்சா கூட சந்தோஷப்படுவோம். ஆனா இதே நாங்க சேஃபா பெங்களூர் சேஃபா வந்து அந்த மேட்ச் பார்ப்போமான்னு எனக்கு தெரியாது. அது என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுன்னா சரவணன் பிரதர், நீங்க கூட இப்ப சொன்னீங்க எல்லாருமே இப்போ நாட் ஒன்லி நம்ம ஒருத்தர் மட்டும் இல்ல, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த டைம் ஆர்சிபி கப் வின் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. அந்த ஆனா மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி மாத்திட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து. அது ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆயி போச்சு. புரியல. அது வந்து சார் கப்பு வாங்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சார். ஐயோ, நாங்க 5 கப்பு வாங்கியிருக்கோம். இப்போ கூட நாங்க தான்றோம் வாங்குனது சிஎஸ்கே. ஆமா ஆமா அந்த உரிமை எங்களுக்கு சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க. இருக்கு. அந்த 5 டிராஃபில ஒரு டிராஃபி கூட செலிப்ரேட் பண்ணதே இல்லைங்க டீம். இது வரைக்கும் அந்த பஸ்ல எடுத்து சுத்தினது இல்ல ஃபேன்ஸை கூட்டிட்டு வந்து அந்த விஷயங்கள் பண்ணதே இல்லை. அவங்களுக்கு தேவை அது ஒரு வெற்றி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த சாப்டர் போயினே இருக்கணும். அந்த கப்பு எடுத்து கூட அவ்வளோ ஓவர். இப்போ நான் கூட அகமதாபாத்ல 3 நாள் மேட்ச் பார்த்தோம் ஃபைனல். இந்த மாதிரி ஃபைனல்லாம் யாரும் விளையாடிக்க மாட்டாங்க. அந்த வெற்றியை கூட எங்க ஃபேன்ஸுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணிட்டு நாங்கள் மட்டும் அமைதியாக வந்துட்டோம். ஆப்போனண்ட்ல இருந்த ஒரு ஃபேன்ஸோ அந்த டீமை பற்றி எங்கள் மைண்டில் எங்களுக்கு எதுவுமே வரல. அவ்வளோதான் சார். டுவாட்டை அன்தான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரொம்ப வருஷமா நீங்க தல அவர்களோட தீவிரமான ஒரு ரசிகனா ரொம்ப வருஷம் ஒரு 14 வருஷம் சொல்லுங்க. 14 வருஷம் 14 வருஷமா உடம்புல அந்த பெயிண்ட் அடிச்சு. இல்ல அது வந்து 10 இயர்ஸ் தான். 10 இயர்ஸ் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணது ஒரு 10 இயர்ஸ். அது முன்னும் நார்மல் ஃபேன் தான். நார்மல் ஃபேன். ஒரு 11 வருஷமா பெயிண்ட் பண்ணி சேர் பண்ற ஒரு தோனி ஃபேனா இருக்கு. தோனி எப்படி இருக்கு ப்ரோ அந்த மூமெண்ட் இப்போ வரைக்குமே? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேடியம்? எனக்கு வந்து ஒரு மேஜிக் மிராக்கல் தான் பிரதர். நான் நிறைய சொந்தங்கள் சம்பாரிச்சிட்டேன் இது மூலியமா. நிறைய சொந்தங்கள், ஏகப்பட்ட சொந்தங்கள். ரொம்ப மிடில் கிளாஸ்ல பிறந்தேன். என் லைஃப் எப்படின்னு எனக்கு தெரியும். 2019 சிஎஸ்கே சொல்லணும்ல, சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய பிராண்டு. என்னை வேற மாதிரி ஒரு லைஃப் கொடுத்துட்டாங்க சிஎஸ்கே. 2019 யூகே லண்டன் போயிட்டு வந்தேன், வேர்ல்ட் கப். இன்னொரு ஒரு வாரத்தில் யூஎஸ் போக போகிறேன், இந்தியா T20 வேர்ல்டு கப்பும் பார்க்க போகிறேன். இது எல்லாமே நம்ம உண்மையிலே கிரிக்கெட்டை நேசித்தோம், கிரிக்கெட் மேலே வச்ச அன்பு, இது எல்லாமே எனக்கு கிரிக்கெட் இப்போ கொடுக்குது எனக்கு. இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி லைஃப்பில் நினச்சி கூட நான் பார்க்கல. இன்னும் நிறைய பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து நான் ஒரு ரசிகன், இன்னொரு ஃபேன் வந்து என்கிட்ட வந்து பேச போகும்போது நான் உங்களுடைய ஃபேன், உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் போது, ஸோ இப்போ நம்மனா தெரியல, நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் போலேன்னு. அப்போ வந்து அவங்கக்கிட்ட நான் இன்னும் வந்து என்னை பிடிக்க வைக்கணும், லைஃப் டைம் அவங்ககிட்ட பிடிக்க வைக்கணும். அப்போ நிறைய விஷயங்களை செய்யணும். அதனால என்டையர் கரியர், என்னோட எண்ட் ஆஃப் லைஃப், ஹார்ட் பீட் நிற்கிற வரைக்கும் என்னோட அடையாளத்தை வந்து இந்த உலகத்தை காமிச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வருஷம் ஒரு எனர்ஜியோட, இந்த வருஷம் தோனி அவர்கள் சிஎஸ்கே டீம்ல இருக்கிறாங்க. ஒரு எனர்ஜியில் நம்ம ஸ்டேடியம்க்கு கிரிக்கெட் பார்க்க போவோம். மேபி அடுத்த வருஷம் தோனி அவர்கள் சிஎஸ்கேல இல்ல விளையாடுப்பா, சிஎஸ்கேல இருப்பாரு, டீம்ல இருக்க மாட்டாங்க, கிரவுண்ட்ல இறங்க மாட்டாங்க சார். அவருக்கு சார் கபில் தேவ் சார், சச்சின் சார் எல்லாருக்குமே ஒரு ஓய்வு இருக்கு, இல்லைலாம் கிடையாது. ஆனா இவரோட ஓய்வு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். ஜஸ்ட் ஒரு போனை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு தலைவர் ஸ்டைல். ஏன் அதுக்கு ஏந்தமா அவர் பண்றாரு ஓப்பனாவே சொல்றேன். அவரு அழுதுருவாரு, ஒரு ஃபேர்வெல் கொடுத்தா அவரு அழுதுருவாரு. என் அழுகை வந்து என் ரசிகர்கள் பார்க்க கூடாது என்பதற்காக அதை ஒதுக்கி வைக்கிறாரு. இதுதான் ரீசன். அதனாலதான் அதையும் நம்ம ஏத்துக்கணும். அவர் ரிட்டையர்மெண்ட் என்பது வந்து கிரிக்கெட்ல இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் கிடையாது, என்னைக்குமே அது கிடையாது. அவரோட பர்சனலாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு கொடுக்கணுமே கொடுக்குறாரு தவிர, சிஎஸ்கேலையும் இருப்பார், என்டையர் 360 டிகிரியில் ஏதோ ஒரு கிரிக்கெட் லைஃப்பில் வாழ்ந்துதான் இருப்பார். இப்போ கூட எங்கள் இதயத்தில் தோனின்ற மனிதன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காரு, ஓய்வே கிடையாது. நாங்கள் ஓய்வு எடுக்கும் போது அவர் ஓய்வு எடுப்பார், அவ்வளோதான். அந்த வகையில் எனக்கு இந்த ஆர்சிபியில் ரொம்ப ஹர்ட் ஆனது டிகே அவரோட ரிட்டையர்மெண்ட். டிகே என்னை பற்றி சொல்லி ஆகணும். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்குங்க, டிகேவும் பிடிக்கும். ஓப்பனாகவே என்கிட்ட சொல்லியிருக்காரு, சிஎஸ்கேல விளாட்ணுண்டா நான். அப்படியா? நீங்கள் ஏன்டா இப்படி இருக்கீங்க, நீங்கள் எங்கள் டீமுக்காக கேகேஆரில் இருக்கும்போது நீங்கள் ஏன்டா இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களுக்காக சப்போர்ட் பண்ணனால ரொம்ப பண்ணுறீங்கண்ணா நீங்கன்னு ஓப்பனாக பேசுவார். சிஎஸ்கேக்காக நான் விளாட்ணும், அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவர் ஒரு தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்து ஒரு வீரர் சொல்லலாம். அன்றைக்கு எல்லா ஃபார்மேட்லேயுமே கலக்கியிருக்காரு, எல்லா கேப்டன்ஷிப் கீழேயும் விளையாடி இருக்காரு. அவரும் இன்னும் கொஞ்சம் விளையாடி நல்லா ஃபிட்டாக தான் இருக்காரு. இந்த சீசனே சூப்பராக தான் விளையாடினாரு.
இந்த வீடியோ பாப்பாரான்னு தெரியல. உங்க ரிட்டைர்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. அடுத்த வருஷம் ஆக்ஷன் வாங்க. சிஎஸ்கேல எடுக்க சொல்றோம் நாங்க எப்படியாவது. அந்த மீம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா. தலைவா நீ ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆடு சிஎஸ்கேல இருந்து அடுத்த விளையாடுங்க. வருஷம் சிஎஸ்கே தூக்கிருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப மிஸ் பண்றோம் டிகே அண்ணன் ரிட்டைர்மெண்ட். ஆனா நாங்க சீக்கிரமா கமெண்ட்ல எங்கேயாவது பார்ப்போம். ஆமா, ஜாலியா ஆமா, ஜாலியா ஆமா, பேசிட்டு ஆமா. இருப்பாரு. கொஞ்சம் வருத்தமா இருக்கு டிகே வருத்தமா தான் இருக்கு. இப்போ நம்ம ஜெனரேஷன்லலாம் ஒரு கிரிக்கெட்ல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அவங்களோட ஓய்வு காலம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு தான் கோலி, ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாமே இன்னும் ஆமா. few வருஷம், கொஞ்சம் வருஷம் தான். 2-3 வருஷம் தான் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பெருசா அவங்க விளையாட மாட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ல நம்மளோட ஜெனரேஷனுக்கு. நீங்க கஷ்டம் நினைக்கிறீங்க. நம்மளுடைய ஏஜ்ல வந்து இந்த மாதிரி பிளேயர்லாம் பார்த்துட்டோன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. அவங்க விளையாட்டுலாம் நீங்க நாங்களே கஷ்டம் பார்க்க வேணாம். நம்ம சச்சின் பார்த்தாச்சு. ஆமா. நான் கபில் தேவ் பார்த்தது இல்ல. ஆமா, ஆமா. அந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் பார்த்தேன். அசருதீனுடைய ஃபீல்டிங் பார்த்தாச்சு. அஜய் ஜடேஜாவுடைய பேட்டிங் பார்த்தாச்சு. அந்த கரியர் பார்த்த ஃபேன்ஸ். இன்னைக்கு தலை தோனி. ஆமா. அவருடைய கரியரையும் பார்த்தியாச்சு. அது இன்னொன்னு பாருங்க, அந்த தோனி அண்ணனுடைய கிரிக்கெட் வாழ்க்கை சச்சின், விராட் கோலி, சுமன் கில் அடுத்த ஜெனரேஷன் வரையும் அவர் இன்னும் கிரிக்கெட் விளையாடி தான் இருக்காரு. ஆமா, ஆமா. நீங்க பாருங்க, 2-3 அவர் இன்னும் கிரிக்கெட் விளையாடி தான் இருக்காரு. அந்த 110 மீட்டர் 6 யாருங்க அடிப்பான்? எனக்கு இப்ப சொல்றேன், யாராவது ஒரு பிளேயர் 42 வயசுல கூட்டின்னு வந்து அந்த பால தூக்கி அடிக்க சொல்லுங்க. நான் ஷேர் பண்றதே விட்டுறேன். நான் ஓப்பன் டாக் சொல்றேன். நான் என்ன 6 அடிச்சாரு. கரெக்ட். அந்த மனுஷன் இவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. இப்ப இன்னொரு 5 வருஷம் விளையாடுனாருன்னா இப்போ அண்டர்-90 விளையாடுற ஜெனரேஷன் உள்ள வந்துருவாங்க. 4வது தலைமுறை ஆயிப்போம். அந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காரு. ஆமா. இவங்களுக்கு ஓய்வு பார்த்து வருத்தப்பட மாட்டோம். இவங்க விளையாடின கரியர் மேட்ச் எல்லாம் பார்த்தாச்சும் சந்தோஷம் அவ்வளவுதான் இல்லையா? அது ஒண்ணு. இப்போ நம்ம 110 மீட்டர் 6 பேசும்போது தினேஷ் கார்த்திக் அதையே வந்து ஒரு பண்ணா மாத்திர அது அடிச்சதுனாலதான் அந்த புது பால். ஆமா, அது ஒரு ரீசன் தான். அது ஒரு ரீசன். அது ஒரு 100% ஒரு ரீசன். அவர் ஒரு 6 அடிச்சு, ஆனா அடுத்த பால் ஒரு 6 போயிருந்ததுன்னா மேட்ச் முடிஞ்சிச்சா? அது இல்ல, எப்பவுமே ஒரு விஷயம் சார், நல்லவன் யாரு கெட்டவன் யாரு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வாழும் போது தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட தோல்வி தான் மற்றவங்களோட வன்மம் தெரியும். அன்னைக்கு சிஎஸ்கே தோல்வியோட தான் உங்க மேல இவ்வளவு வன்மம் இருக்கான்னு எங்களுக்கு தெரிய வந்தது. எனக்கு ஏன் ஒண்ணுமே விஷயம் பிடிக்கல, தோனி ஏன் நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்க? ஒண்ணுமே எனக்கு புரியல. எனக்கு எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு தோனியை பிடிக்கல. என்ன எதை ஒரு ரீசன் ஏதாவது ஒண்ணு ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்க. அப்பதான் புரிய வந்தது, இவங்க தோனி சிஎஸ்கே மேல பிரச்சனை இல்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேல பிரச்சனை. கரெக்ட். நீங்க ஏன்டா இவ்வளவு வெறியா இருக்கீங்கன்னு, ஏன் நீங்க இவ்வளவு அன்பு காமிக்கிறீங்க தெரியல. அந்த அன்பு வந்து எங்க இயற்கையிலேயே எங்க கூட வந்தது. வந்து பாருங்க சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது. சரி, இப்போ ஒரு என்டர் கேங் நாங்க இருக்கோம். வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு இனங்கள், வெவ்வேறு மொழியில, வெவ்வேறு இடத்துல இருந்து வந்த ஃபேன்ஸ் நாங்க எல்லாருமே. ஒரு எந்த ஜாதி எந்த மதமே தெரியாது, எதுன்னு ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாருமே ஒற்றுமையாக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் யாருமே புரிஞ்சுங்க. அங்க வந்து அரசியல் பார்க்காதீங்க, நம்ம லாங்குவேஜை திணிக்காதீங்க, பிரிச்சு பார்க்காதீங்க. நம்ம எல்லாமே இந்தியன்ஸ். எங்க போனாலும் கடைசியில நம்ம அங்கதான் வந்து நிக்க போறோம். இது ஸ்போர்ட்ஸ். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுங்க, ஜெயிச்சிங்கன்னா செலிப்ரேட் பண்ணுங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணாதீங்க. கரெக்ட். அம்பட்டி ராயுடு கரெக்டா சொல்லியிருந்தாரு. அது ஆடுறது குதிக்கிறதெல்லாம் இது இல்ல, நீங்க கப்படிக்கிறதா உண்மையான வெற்றி அப்படின்னு. இல்ல சார், அந்த மனுஷன் ஒரு வாட்டியாவது கப்பு வாங்கி தூக்கி காமிச்சிருப்பாரா? ஒரு போட்டோ காட்டுங்க. நடக்கலையே. 17 வருஷம் கனவு மட்டும் தானே இருக்கு. மேட்ச் முடிச்சுட்டு மறுநாள் காலம் பைக் ஓட்டணும் போனீங்க ரோட்ல. நேரா வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுத்து அந்த மாதிரி மனுஷன் மாதிரி எங்கேயோ போய் எவ்வளவு சிம்பிளா இருக்காது. இல்ல அந்த மனுஷன் போய் பிடிக்கல. அது ரொம்ப ஆமா. அது தோனி அவங்க கிட்ட அந்த சிம்பிளிசிட்டி. ஏன்னா டீம் பிளேயரை கப்பு எந்த விடுவார். அது அவர் வந்து அவருடைய நான் ஜாலியா கிரிக்கெட் விளையாடுறேன், அதுதான் எனக்கு பெரிய ட்ரீம் அவர் நினைக்கிறாரு. இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன். இதை புரிஞ்சுக்கினா இதை நாங்க புரிஞ்சுக்கணும், அதனால நாங்க இந்த இடத்துல இருக்கோம். நீங்க இன்னும் புரிஞ்சு நீங்க அங்க இருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசமே. ஒருவேளை ஜாஸ்தி ஃபேன்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது பொறாமையில இந்த மாதிரி ஏதாவது நிறைய இருக்கு சார். ஏன்னா இப்போ மத்த ஊர் ஸ்டேடியமுக்கு போனா கூட அங்கேயே நம்ம எல்லோ ஜெர்சி தான் பார்க்க முடியும். அந்த ஊருக்காரங்களோட ஜெர்சி போயிட்டீங்க நீங்க கிரிக்கெட் சார், அது வரமா வச்சிருங்க சார். தோனி அண்ணன் அவரையும் வரமா வச்சிருங்க. இந்த டிஷர்ட்ல தோனி போட்டு வைக்கிற ஜெர்சி எவ்வளவு சேலாவது தெரியுமா? அந்த பேருக்காக வேற கிரிக்கெட்டோட பேரே பார்க்க முடியாது ஜெர்சில. அந்த எவ்வளவு பேர் அவர் வாழ வைக்கிறார் தெரியுங்களா? தோனி தண்ணி பாட்டில் விற்கிறவங்க, ஜெர்சி விற்கிறவங்க, ஃபேஸில் பெயிண்ட்டு, அந்த பேர் ஒரு சரித்திரத்தையே புரட்டி போட்டு இருக்குது. ஒரு நாள் வரலாறு வந்து நம்ம எத்தனை வருஷம் காலம் நம்ம இருப்போம் தெரியல, ஒரு 100 வருஷம் கழிச்சு தோனின்னு போட்டு ஒரு பெரிய மியூசியம் இருக்கும். அது உள்ள போய் நம்ம எல்லாமே கற்றுன்னு வெளியே வரலாம். இந்த ஸ்கூல் தோனி ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கும் பாருங்க ஒரு நாள். ஒரு ஏன்னா என்டையர் கிரிக்கெட்டு சார்ந்தவங்க எல்லாருமே வாழ வச்சுன்னு இருக்காரு.
அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. ஆனாடா எவ்வளவு பாசமா எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்காங்க தோனி சார் மேல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன்றாங்க, தோனி ரொம்ப பிடிக்குன்றாங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. என்னன்னா நான் ரிவ்யூ எடுக்க வருவேன் ஸ்டேடியம்க்கு வெளியில, வயசான பாட்டியம்மா, அது நடக்க கூட முடியாது, அவங்க பேர பசங்களை சோல்டர்ல தூக்கிட்டு வருவாங்க, தோனிக்காக வந்தப்பா அப்படி பாரு ஒரு மாதிரி இருக்கு. இந்த வயசுலயும் தோனிக்கு நிறைய பேர் சார். சார் நான்லாம் ஒரு ஜஸ்ட் ஃபேன் தான் சார். என்னை தாண்டி நிறைய வெறித்தனமான ரசிகர்லாம் இருக்காங்க. நான் சும்மா பெயிண்ட் பண்ணின்னு அதாலும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆன அவ்வளோதான். என்னை தாண்டி நிறைய வெறித்தனமான ரசிகர்லாம் இருக்காங்க. இந்த மனுஷனை பார்த்துட முடியுமா பேட்டிங், இன்னும் டிவிலேயே இன்னும் பார்க்குற ஃபேன்ஸ்லாம் கூட இருக்காங்க. இன்னும் கிரவுண்டுக்கே வராத ஃபேன்ஸ் எல்லாமே. நீ நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பார்த்தோன்னுவாங்களே, யூஎஸ்லேருந்து யூகேலேருந்து அவ்வளோ பேர் வந்து மேட்ச் பார்க்க இங்கே சென்னைக்கு என்ட்டு இந்த ஐபிஎல்லே பார்க்குறது ஃபுல்லாகவே. அப்போனா எந்த அளவுக்கு வெறி இருக்கும். கரெக்ட். அதனால அந்த மனுஷன் வந்து டோட்டல் கிரிக்கெட்டரு வாழ்க்கையே மாத்திட்டாரு, பண்ணிச்சிருக்காரு 6 முதல் 60 வரை. அந்த மாதிரி இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அட்டாக் நடந்தது இங்க சேப்பாக்ல 2018. ஒரு 6 வருஷம். ஆமா, 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை. இப்போ ஆர்சிபி அந்த நம்ம சின்ன சாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல ஒரு சின்ன இல்ல அது இன்னொரு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவங்கள டீஸ் பண்ணாங்க நம்மள. ஆமா. யாரு? கர்நாடகால. ஆமா, நம்மள டீஸ் தான் பண்ணாங்க, கை வைக்கல, அடிக்கல. மனசுல வந்து கொஞ்சம் கஷ்டத்தை வர வச்சாங்க. இங்க அடிச்சாங்க. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் டீஸ் பண்ணானா அவன் நம்மளோட உணவு தெரியாது. இங்க அடிச்சவங்க என்ன சார்ந்தவங்களே அடிச்சாங்க. அதுதான் விஷயமே. தமிழ்நாட்டுல இருந்தவங்களே தமிழ்நாட்டுல அடிச்சாங்க. அது வந்து இன்னைக்கு வரையுமே அந்த வீடியோ போட்டு என்ன ரொம்ப ஏதாவது ஒரு மேட்ச் போய் சிஎஸ் தோத்துச்சுன்னா சிஎஸ்கே ஃபேன் தாக்கப்பட்டாருன்னு போட்டுருவாங்க. எனக்கு ஃபோன் வருது, சார் யாரும் ஒன்று அடிச்சிட்டாங்களா மேடம், சார் அது இப்போ இல்லை சார் 2018 நடந்தது சொல்றேன். அது ரொம்ப இன்னும் கஷ்டமா இருக்கு சார். இதெல்லாம் தோனி அவர்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியுமா? ஆனா காதுக்கு போயிருக்கும்ல, இவ்வளவு வைரலா இருக்கு அப்படின்னா அவர் பாத்துருப்பாருல. கஷ்டப்பட்டுருப்பாரு சார், பார்த்து கஷ்டப்பட்டுருப்பாரு. பார்ப்போம், என்னோட டியூட்டி நான் பண்ணுவோம் சார். நான் சேர் பண்றதா என்னோட லைஃப். தோனிக்காக நான் சாகுற வரையும் சேர் பண்ணிருப்பேன். ஒரு கிரிக்கெட் விளையாடுறாரு இல்ல, நான் ஒரு கிரிக்கெட் ஏன்னா கிரிக்கெட் விளையாடி ஃபேமஸ் ஆகிறத விட கிரிக்கெட் சேர் பண்ணி ஃபேமஸ் ஆனா அது நான் ஒருத்தனா தான். அது கிரிக்கெட் எனக்கு கொடுத்த ஒரு லைஃப். உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் பண்றோம் பிரதர். ஒரு 4 சீசனா நான் பண்ணல. ஸ்கின் மேல இன்னர் போட்டு தான் பண்றேன். ஃபேஸ் பெயிண்ட் பண்ண பண்ணிருப்பேன். அது ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா பாடியில? கடவுள் புண்ணியத்துல எதுவும் ஆகல. அதான் வந்து நல்லா இருக்கும். பெயிண்ட் உடம்புல இல்ல ஆகல, இது வரைக்கும் ஆகல. நல்ல விஷயம். ரொம்ப நான் செக் பண்ணி பார்க்கணும் போய். ஆமா, ஏன்னா அது பாடிக்கும் இதாகும். அது எப்படி பிரதர் கண்ணுல எல்லாம் போட்டுட்டு நம்ம ஸ்டேடியம்ல அந்த கிரவுட்ல அது தெரியாது பிரதர். ஒரு எமோஷனல் ஃப்ரெண்ட்ஸோட சேர் பண்ணி கத்துறதெல்லாம் வருது. அதெல்லாமே ஒரு எமோஷனல் தான். அந்த அன்பு தான். அத மற்ற ஃபேன்ஸ் என் மேல இருக்கிற அன்பு. ரொம்ப பேர் வந்து நீங்க சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ண போகணும்னா நிறைய மோட்டிவேட் ஆகுது. அதனாலதான் உங்களுக்கு தெரியல அந்த கஷ்டங்கள் கூட தெரியல இல்லையா? உங்களோட T20 வேர்ல்டு கப் பத்தின ஒரு கருத்து அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? T20 வேர்ல்டு கப் என்னுடைய செகண்ட் வேர்ல்டு கப். இது T20 யூஎஸ் போறேன். யூஎஸ் போய் பார்க்க போறேன். ப்ராப்பரா எந்த ஸ்பான்சருமே எனக்கு கிடைக்கல. லிட்டில் பிட் போறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஸ் இருந்தால் ரெடி பண்ணி எனக்கு தாங்க. எனக்கு என்டையர் வேர்ல்டு கப்பையும் பார்க்க போகிறேன். இதை தாண்டி அடுத்த ஒரு விஷயம் பண்ண போகிறேன். நான் மொத்தம் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற எல்லா ப்ரீமியம் லீக்கையும் போய் அட்டன் பண்ண போகிறேன். நான் அது ஒரு ஃபேனாக நான் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதனா ஒரு பிக் ஸ்பான்சர் பண்ணுங்க எனக்கு. கண்டிப்பாக இந்த வாட்டி ரோஹித் சர்மா கையில் வேர்ல்டு கப் பார்க்கலாம். ஆமாம், அந்த முடிவோடு தான் நான் போகிறேன். நான் சூப்பர் பிரதர். கண்டிப்பாக. ஏன்னா தலைவனை விட ஒரு பெஸ்ட் கேப்டன் நான் சொல்லுவேன் ரோஹித் சர்மா. ஏன்னா 5 கப்பு இருந்து தலைவன்கிட்டே சண்டை, ஒரு குருவே சிஷ்யம் மிஞ்சி போறான்னா அந்த அளவுக்கு இருக்கும்போது ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன், நல்ல ஒரு கேப்டன் ரோஹித் சர்மா. அந்த ஸ்கில் இருக்குது, பிளேயரோட புரிதல் இருக்குது, அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது அவர்கிட்ட. அதனால இந்த டீமை கொண்டு போய் அதுவும் 4 ஸ்பின்னரோட போறாரு. ஏன்டா இவ்வளவு ஸ்பின்னர் எடுத்து கேள்வி கேட்டவங்க எல்லாருக்குமே அந்த வாயை மூட வைப்பார் ரோஹித் சர்மா. ஆல் த பெஸ்ட் ரோஹித். அண்டு ஹிட்மேனுடைய ஃபயர் பேக் ஃபாஸ்டர் 50 ஓவர் 100 இருக்குது. குறிப்பா நம்ம கிங் கோலி அங்க இருக்காரு. கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும். அதுல நான் உறுதியா சொல்றேன். நான் கண்டிப்பா இந்தியா தான் வேர்ல்ட் கப், இந்தியா தான் வேர்ல்ட் கப், இந்தியா தான் வேர்ல்ட் கப்.